ஸ்கிரிப்ட்லாம் பயங்கரமாக இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னா எங்கேருந்து ஆரம்பித்தாங்களோ அங்கேயே முடியுது. ஒரு கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் தான் படமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக அதேமாரி கவுண்ட் முடிச்சு படத்தை முடிச்சிட்டாங்க. ஸ்கிரிப்ட் எப்படி இருந்ததுன்னா அப்படியே அருமையாக ஒரு ஈகோ வச்சு ஒரு இது வச்சு பண்ணாங்க. அவன் ரிச்சாக்காரன் ஆட்டோக்காரன்ட்டு, இவன் மீன் மார்க்கெட்டு, அப்படியே அழகாக வச்சு அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு லொக்கேஷனே பயங்கரமாக பர்ஃபெக்டாக இருந்தது. நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்களா, அதாவது ஒருத்தர் கோவம் வந்தா அது எந்த அளவுக்கு இருக்கும், அவசரப்பட்டா அது என்ன மாதிரி இது பண்ணும் அப்படிங்கறது மாதிரி தான் எடுத்திருக்காங்க கதை. ஆமா, நல்லா தான் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததே இல்லை இல்லையா, ஸோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வில்லேஜ்ல இருக்கிறவங்க இப்போ அந்த ஜல்லிக்கட்டு பிடிச்சவங்க அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த இது பிடிச்சவங்க இது பார்க்கலாம். லேக்ன்ற பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. அந்த ஒரு சீன்லமே லேக்ன்றதே இல்லை. இங்கே ஒரு சீன் வைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு ஸ்க்ரீனு சூப்பராக ஒன்று அப்படியே அடுக்கி அப்படியே எடுத்துகிட்டே போகிறாங்க. அதில் நீங்கள் லேகுன்னு எதிர்பார்க்கவே முடியாது. அதில் படமே மெயின் என்னென்னா அந்த கிடாரி தான், அந்த ஆடு தான் அந்த படத்தையே சூப்பராக எடுத்துன்னு போயிடுச்சு. அது மட்டும் இல்லைன்னா வேற மாரி இல்லை. ஆமாம் ப்ரோ, நம்ம சின்ன படம் நினச்சிட்டு இருக்கோம். இப்போது பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஹீரோ வச்சே இதுமாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது சின்ன படம்ன்ட்டு நம்ம பார்க்குறோம், ஆனால் அது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். அது ஒரு விஷயமா பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. அதில் உண்மையான ஹீரோவே அந்த கிடாரி மட்டும்தான். எல்லாருமே சூப்பராக நினச்சிருந்தாங்க. ஒரு ஸ்கிரிப்டும் ஒரு சீனும் பயங்கரமாக அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த இதுவே லாகே இல்லை, அப்படியே அழகாக போயிருந்தது. ஜாக்கி படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஜாக்கிக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது தான். இதில் ஹீரோவோட ஜாக்கியோட நேம் பார்த்தீங்கன்னா காளி. அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி எமோஷனலாக படம் கனெக்ட் ஆகுதுன்றது தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.